வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் வெற்றி பயணம் திட்டத்தை துவங்குறாங்களா? ஸோ மகளிருக்கு இந்த வெற்றி பயணம் திட்டம் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும்? வெற்றி பயணம் திட்டத்தால் யார் யாரெல்லாம் பயன்பெற இருக்கிறார்கள்? போக்குவரத்து கழகத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த டிஎன்எஸ்டிசி 2026 மாபெரும் அந்த ஒரு புதிய அறிவிப்பு. ஸோ டிஎன்எஸ்டிசியை பொறுத்தவரைக்கும் அதிக அளவில் காலி பணியிடங்கள் வேண்டும் அப்படின்றது கோரிக்கையாக இருக்குது. ஸோ நிறைய பேர் 2025 எடுக்கப்பட்ட குறைவான வேக்கன்சிஸ் வெறும் 3274 பேருக்கு மட்டும்தான் போஸ்டிங்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா வெறும் 2500 நபர்கள். ஸோ இந்த டிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நியமனத்தில் 2500 நபர்கள் மட்டும்தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மீதி ஒரு 850 பேருக்கு இன்னும் ஆணைகள் எதுவுமே வரலை. ஸோ டிசிசியோடைய நியமனங்களில் முறைகேடுகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இன்னமும் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை ஓட்டிகிட்ருக்காங்க ஓட்ட தெரியாத நபர்களும். இதற்கு ஒரு சொல்யூஷன் எப்போ தரப்போகிறாங்க போக்குவரத்து கழகத்தில்? ஸோ போக்குவரத்து கழகத்தை மட்டுமே இல்லை, பேருந்து நிலையத்தில் ஊழல், போக்குவரத்து ஊழியர்கள் நியமிக்கிறதுல ஊழல், இப்படி பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்டிசி 2026 முதல்வர் விஜய் அவர்கள் என்ன ஒரு தகவலை கொடுக்க போகிறாரு. ஸோ அதை பற்றின ஒரு சில தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போக்குவரத்து கழகத்தில் 2026 மிகச்சிறந்த அப்டேட் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி புதுசாக ஒரு 28,000 நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் எல்லாமே உருவாக்க போகிறாங்க. ஸோ 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் போக்குவரத்து கழகத்தில் உருவாக்கப்படுதுங்க. டிரைவர் 20,000 பேரும், கண்டக்டர் ஒரு 8,000 பேரும் எடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. அதிக அளவில் போக்குவரத்து கழகத்தில் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறது இதுவே முதல் தடவை அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் இப்போ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை வாங்கணும். ஸோ 2 கேட்டகரிக்கு தான் இப்போ எடுக்க போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டகரி டிரைவராகவும் இன்னொரு கேட்டகரி கண்டக்டராகவும் பார்த்திங்கன்னா ஆக்டிங் இருக்கும். ஆனால் இப்போ இந்த முதல்வர் விஜயோடைய ஆட்சியில் பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் அப்படின்றது நிச்சயமாக இருக்குங்க. ஸோ டிரைவருக்கு தனியாக எடுக்க போகிறாங்க, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால் இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு இது ரொம்ப சில முக்கியமான அறிவிப்புகள் அனைத்துமே இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு வருது. புதிய நோட்டிஃபிகேஷன் 2026 நோட்டிஃபிகேஷன் போக்குவரத்து கழகத்துடைய நோட்டிஃபிகேஷன் அவர்கள் வெளியிட போகிறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்திக்கணும். 2026 ஒரு டிரைவர் ஆகிறது, கண்டக்டர் ஆகிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இன்ட்ரெஸ்டடாக பீப்புளாக இருந்தீங்கன்னா அருகாமல் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை தனிக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்துக்கோங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் 2025 பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக போக்குவரத்து கழகத்தில் 2025 நியமனத்தை ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும். எதன் அடிப்படையில் நிறைய பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள், எதன் அடிப்படையில் இவர்களை செலக்ட் செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். நிறைய பேர் ஆர்டிஐலெல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதற்கு ஒரு சுமூகமான முடிவுகள் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்துடைய புதிய அமைச்சர் விஜய் பார்த்திபன் அவர்கள் சில முக்கியமான அறிவிப்புகளை இந்த வார இறுதிக்குள்ளார வெளியிட போகிறாங்க. ஜூன் 10 போக்குவரத்து கழகத்துடைய வேகன்சிஸ்க்கு உண்டான அப்டேட்டை கொடுக்க போகிறதா சொல்ல வந்திருக்குங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் உங்களோட சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.